எஸ்தர் புத்தகம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அரசாண்ட அகாஸ்வேரு என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அகாஸ்வேரு என்கின்ற வார்த்தை ஒரு பட்ட பெயர், அதாவது அடைமொழி. மாமன்னர், பேரரசர், மகாராஜா என்று அடைமொழி கொடுத்து அந்த மன்னருடைய பெயர் வருவது போல அகாஸ்வேரு என்பது ஒரு டைட்டில், அது ஒரு தலைப்பு வார்த்தை. இந்த ராஜாவினுடைய தனிப்பெயர் ஜெக்சஸ் என்று வரலாறு சொல்கிறது. இந்த அகாஸ்வேரு தரியு ராஜாவினுடைய மகன். இந்த தரியு ராஜா கிறிஸ்துவுக்கு முன் 590வது ஆண்டு அவர் கிரேக்கர்களை எதிர்த்து படையெடுத்து சென்றார். அந்த யுத்தம் மாரத்தான் என்கின்ற இடத்தின் அருகிலே நடந்தது. இந்த யுத்தத்திற்கு பேட்டில் ஆஃப் மாரத்தான் யுத்தம் என்ற பெயர். இந்த இடத்திலே ஒரு வீரன், போர் வீரன், அந்த கிரேக்க படையைச் சேர்ந்த போர் வீரன் ஃபீடிபிடிஸ் என்பவன் அந்த வெற்றி அடைந்த உடனே, அதாவது இந்த யுத்தம் யாருக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பெர்ஷியர்களுக்கும் இந்த கிரேக்கர்களுக்கும் நடந்துச்சு. அதில் கிரேக்கர் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் இந்த கிரேக்க போர் வீரன் அந்த வெற்றியை குறித்து தன்னுடைய படைத்தலைவருக்கு தெரிவிப்பதற்காக 25 மைல் தூரம் இடைவிடாமல் அவன் ஓடி சென்று அந்த வெற்றி செய்தியை அவன் சொல்லியிருக்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அவன் அந்த ஓட்டத்தின் அந்த கடினமான அந்த காரியத்தின் நிமித்தமாக அவன் அப்படியே கீழே விழுந்து மரித்து போய்விட்டான். இதை அடிப்படையாக வைத்துத்தான் 1896ஆம் ஆண்டிலிருந்து மாரத்தான் ஓட்டம் என்கின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கின்றது.